மணிக்கே சாப்பிட்டு இருக்கும்போது டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த காவல்துறை வந்து அராஜகமாக குண்டு கடை தூக்கி போட்டு எங்களை அந்த பஸ்ல வந்து அடைச்சிருக்காங்க. ஆடு மாடு அடைச்ச மாதிரி அடைச்சிருக்காங்க. இதுல வந்து ஆசிரியர் பெண் ஆசிரியர்களை சாப்பிட்டு இருக்கும் பொழுது உணவு அருந்திக்கிட்டு இருக்கும் பொழுது சாப்பாடத்தை தட்டத்துக்கு தூர வச்சுக்கிட்டு கைது பண்றாங்க. இந்த காவல்துறை அராஜகமாக இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை. நாங்கெல்லாம் ஆசிரியர்கள் எங்களை வந்து கைது பண்ணா நாங்க இந்த நியாயமான கோரிக்கை வலியுறுத்தி நியாயமான வந்து அரெஸ்ட் ஆகும். ஆனா எங்களுக்கு வந்து அராஜகம் மூலமாக காவல்துறை வந்து காட்டுமிராண்டித்தனமா நடந்து கொள்ளுது. ரிட்டோஜாக்கு வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் என்பது நேரத்தில் தெரிவிச்சுக்கோம். தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சையத் இப்ராஹிம் மூசா இன்றைய தினம் தமிழக டிபிஐ வளாகத்திற்கு முன்பு 3 நாட்கள் முற்றுகை போராட்டம் இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் டிபிஐ வளாகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கநிலை ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக இன்றைய தினம் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. இந்த முற்றுகை போராட்டத்தில் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், இடைநிலை ஆசிரியருக்கான ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் போன்ற சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் போன்ற 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த முற்றுகை போராட்டம் அரசுக்கு முன்பே நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டு இந்த முற்றுகை போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கம் எங்களை இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பே ஆங்காங்கே கைது செய்து அராஜக போக்கை கடைபிடிக்கிறது. அரசாங்கம் உடனே அழைத்து எங்களுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டங்கள் வெடிக்கும், தமிழகத்தில் கல்வித்துறை ஸ்தம்பிக்கும் என்பதை அரசாங்கத்திற்கு இதன் மூலம் தெரிவித்துக்